ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த ட்ரிக்ஸை யூஸ் பண்ணி நீங்கள் லைனிங் ப்ளவுஸில் கையை அட்டாச் பண்ணால் எவ்வளோ ஈஸியாக இருக்கும்னு தெரிஞ்சுக்க போகிறீங்க. அதுக்கு நீங்கள் உங்களோட மெயின் ஃபேப்ரிக்கை நல்ல பக்கத்தில் வச்சுட்டு லைனிங் பீஸை அது மேலே தூக்கி போட்டு ஒரே சீராக நீங்கள் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. இதில் நீங்கள் கவனிக்க வேண்டியது உங்களுடைய லைனிங் பீஸை தான். லைனிங் பீஸில் முன்பக்கம் எதில் வச்சுருக்கீங்க, பேக் சைடு எதில் வருது அப்படின்னு தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. நம்ம முன்பக்கத்துக்கு அந்த உள்குழிவு வெட்டியிருப்போம் இல்லையா, அதை அடையாளப்படுத்தியிருப்போம். அது எந்த பக்கம் இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க. நான் இப்போது ஃபூட்டரில் முடித்த பக்கம் தான் என்னோட முன்பக்கம் அதில் இருக்குது. அப்போது இன்னும் நீங்கள் அடுத்த பீஸை தூக்கி போடும்போது ஃபூட்டரை விட்டு எடுத்துடாதீங்க. அப்படியே வச்சு நல்ல பக்கம் மாற்று பக்கம் போட்டு மெயின் ஃபேப்ரிக்கை போட்டு அதுக்கு மேலே லைனிங் ஃபேப்ரிக் முன்பக்கம், அதாவது ஃப்ரண்ட்டில் எண்ட் ஆகிருக்கா இல்லைனா பேக்கில் முடிஞ்சிருக்கான்னு பாருங்கள். அதை உள்குழிவு வெட்டின அடையாளப்படுத்தியிருக்கோமா, அதே உள்குழிவு வெட்டின பீஸ் தான் தொடங்கணும். இந்த மாதிரி நீங்கள் வச்சு ஸ்டிச் பண்ணி அதை எடுத்து அப்படியே ஃபுல்லாக கையெலாம் அட்டாச் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நீங்கள் கையில் போய் பொருத்தும் போது கண்டிப்பாக ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து உங்களுக்கு குழம்பவே செய்யாது. தெரியாமல் ஐயோ உள்குழிவு இல்லாமல் நமக்கு தச்சிட்டோமேங்கிற கன்ஃபியூஷன் இனி கண்டிப்பாக இருக்காது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிடுங்க. நிறைய ஷேர் பண்ணுங்கள், தெரியாதவங்களும் தெரிஞ்சுக்கட்டும்.